கழுதைக்கும் ஒரு புலிக்கும் சண்டை வந்தது ஒரு காட்டுல. கழுதை சொல்லிச்சு புல்லு வந்து நீல கலர்ல இருக்குன்னு சொல்லிச்சு. புலி சொல்லிச்சு ஐய லூசா நீ, கிரீன் கலர் பா புல்லு. கழுதை சொல்லிச்சு கொன்றுவேன், நீல கலர்ல இருக்கு புல்லு, நீ பச்சைன்ற நீ. 3 நாள் சண்டை போடுது ரெண்டும். அதுக்கப்புறம் 2 பேரும் சிங்கராஜாட்ட தீர்ப்புக்கு போனாங்க. சிங்கராஜா அங்க உட்காந்துருக்காரு சிம்மாசனத்தில். இங்க இருந்து 2 போகும்போது கழுதை சொல்லிச்சு மகாராஜா தயவு செஞ்சு என் பிரச்சனையை கேளுங்க. இந்த புலி சொல்லுது இந்த புல்லு பச்சை கலர்னு சொல்லுது, நான் சொல்றேன் நீல கலர்னு, நீங்க என்ன சொல்றீங்க? சிங்கராஜா அங்கிருந்தே சொன்னார் புல்லு தானே நீல கலர் தான். அதைத்தான் நான் சொல்றேன் மகாராஜா, இவன் கேட்க மாட்டேன், இவனுக்கு தண்டனை கொடுங்கன்னு கழுதை. சிங்கராஜா அங்கேருந்தே சொன்னார் புலிக்கு தண்டனை 3 வாரம் நீ வாயை திறந்து பேசக்கூடாது. கழுதைக்கு சந்தோஷம் தாங்கல. புல்லு நீல கலர் புல்லு நீல கலர்னு பாடிட்டே போயிடுச்சு. புலி சொல்லிச்சு மகாராஜாவின் சமூகத்துக்கு ஒரே ஒரு விண்ணப்பம், நான் ஒரு வார்த்தை மட்டும் பேசலாமா? பேசு. புல்லு என்ன கலரு? பச்சை கலரு. அதைத்தானே நான் சொன்னேன், எனக்கு எதுக்கு தண்டனை கொடுத்தீங்க? நீ கலர் சொன்னதுக்கு தண்டனை இல்லை, ஒரு கழுதையோட நீ சண்டை போட்டிருக்கல, உனக்கு அதுக்கு தான் தண்டனை. நீ எவ்வளவு பெரிய விலங்கு, நீ உனக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, முக்கியமான எவ்வளவு வேலை எல்லாம் வச்சிருக்க, எல்லாத்தையும் விட்டு ஒரு கழுதையோட சண்டை போட்டதுக்கு 3 வாரம் உனக்கு தண்டனை. நீ சண்டை போட்டா கூட பரவாயில்ல, அந்த விஷயத்தை என்னுடைய தீர்ப்புக்கு வேற எடுத்துட்டு வந்த பாரு, அதுக்கு கூடுதலா 2 வாரம் தண்டனை. முட்டாள்கள் கொக்கரிக்கிற இடத்திலே புத்தியுள்ளவர்கள் பேசாமல் போவது அவர்களுடைய பலவீனத்தை காட்டவில்லை, அவர்களுடைய அறிவை காட்டுகிறது. So some conflicts you have to avoid.